நவ இத பக்தி. இதம் என்றாலே நவம்னா 9, இதம் என்றால் வெரைட்டி. நவ வெரைட்டிஸ், பல வகையான பக்தி இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்காரு 9. அதாவது பல வகையான இருந்தாலும் இந்த 9ஐயாவது மனசுல இருத்துண்டு அதுபடி செய்யுவோம். இல்லை இந்த 9 பக்தியில ஏதாவது ஒண்ணு மனசுல கை கொண்டு அதன் வழியே நடப்பீர்களானால் பகவானை அடையலாம். அதை சொல்றாரு. இந்த 9 பக்தியில எல்லாமே எளிமை, அதுல எது இன்னும் எளிமைன்றத சுட்டி காட்டுறார். 9 வகையான பக்திக்கு பக்தி முதல்ல செலுத்துவதற்கு வயது தேவையா, ஞானம் தேவையா, எல்லாமே கேட்கிறார். பகவான் படைக்கும் பொழுதே எல்லாருக்கும் ஞானத்தோட தான் படைக்கிறார். எல்லா சக்தி, சிந்தனா சக்தி, செயல்படுற சக்தி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அதை பிரயோகிக்கிறது, உபயோகப்படுத்துறது யார்கிட்ட இருக்கு? நாம் மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மா கிட்ட கொடுத்துடுற எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அப்போ அம்மாவனுடைய ரோல் இது உயர்ந்த ரோல். அனைவருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், உயர்ந்த ரோல்ன்றது. அப்போ சொல்ற அம்மாவால எதையும் இயக்க முடியும், எந்த குழந்தையும் கொண்டு வர முடியும், எப்படிப்பட்ட குழந்தையும் கொண்டு வர முடியும். காரணம் அம்மா தான. இன்னொன்று 9 வகையான பக்தின்னு குறிப்பிடுற பொழுது சொல்ற வயது தேவையான ஒரு கேள்வி கேட்டுக்க நிச்சயம் தேவையில்லை. குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம குழந்தைகளை நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கணும். இன்னொன்று சொல்லியிருக்க கபில கீதை, எல்லாரும் நாராயணத்தில் படிச்சிருக்கோம். கபில கீதையில் சொல்ற 9 வயசுக்குள்ளேயே எந்த குழந்தையா இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தவறக்கூடாது. அந்த 9 வயசுலேயே எல்லாமே மனசுல பதியும். ஏன் அந்த 9 வயசுக்குள்ளன்னா வைணவ சம்பிரதாயத்துல ஒண்ணு இருக்கு, போனூர் நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அது உயர்ந்த நிகழ்ச்சி. அதாவது மனசுல காமம் புகுவதற்கு முன் காயத்ரி செய் அப்படின்னா, காமம் வருவது அந்த நல்லது தீயதெல்லாம் ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு பிறகுதான் வரும். அதுக்கு முன்னாடியே நல்லதெல்லாம் பசங்களுக்கு சொல்லுது. இன்னொன்று, குழந்தைகளுக்கு ஒண்ணுமே இந்த கள்ளம் கபடம் இல்லாத தீயது நல்லது எதுவும் தெரியாது, நல்லதும் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. நம்ம எடுத்து சொல்லி இதை செய்யக்கூடாது அப்படியா அப்படின்னு. அப்போ அதெல்லாம் புகுவதற்கு முன்னே நாம் போய் வாழ கொண்டு வரணும். அதனால தான் பெரியவா என்ன சொன்னா, காமம் புகுவதற்கு முன்பே காயத்ரி செய்யன்னு சொன்னான். அப்போ காயத்ரி ஜபம் எப்படி வேல்யூ, அந்த வேல்யூ அந்த சிறு பருவத்திலேயே செய்தா அவனுடைய மனமானது தடம் புரளாது. டில் ஹிஸ் டெத் வரையில், அந்த குழந்தைகளுடைய கடைசி காலம் வரையில் மாறாது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுலன்னா, நல்ல விஷயங்கள்லாம் 9 வயசுக்குள்ள. இன்னொன்று, ரெண்டாவது, அந்த 9 வயசுக்குள்ள மெமரி பவர் நல்லா. சின்னத்திலேயே நீங்க 3 வயசுலேருந்தே நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்தா, எங்க அப்பா சொல்லி எப்போ சொன்னோம், 80வது வயசுல நான் அப்படிலாம் இருந்தேன், என்னை இப்படிலாம் வளர்த்துனா ஆளாக்கி மறக்காது எதை சொல்லி கொடுத்தாலும். அதனால நல்லதெல்லாம் பிறவியிலேயே சொல்லி தரணும். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், அவகாசம் இல்லை. அந்த குழந்தைய பெறறோம், அதுக்கு எதெல்லாம் சொல்லணும்ன்றத நாம கற்பிச்சுக்கல, இல்லை அவகாசம் இல்லைன்னு ஒதுக்கிறோமா, அது ஒதுக்கல. ஆனா இதுக்கு ஸ்ரத்தான்றத மாதா தான். தந்தை விட மாதாவுக்கு தான் நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி. எல்லா விஷயத்திலும் அம்மாவனுடைய ரோல் தான் மகத்தான ரோல். இப்போ சொல்றாங்க, குழந்தைக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பக்தி பகவானிடத்தில் ஏற்படும் அப்படின்னு.
பக்தின்னா என்னன்னா காதல். காதல்னா என்ன? டெஃபினிஷன் அன்பு. எல்லாமே ஒண்ணுதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி டிஃபராக. அப்போ எல்லாமே சேம் மீனிங் தான். ஆனா இது யாரிடத்துல காதல், யாரிடத்துல பக்தி வேணும்? பகவான் இடத்தில் வரணும் அப்படின்ற. அப்போ பகவான் இடத்தில் வறுமையானால் நீ தவறான பாதையில் போக வாய்ப்பே இல்லை. அப்போ அதுக்கு நாம் என்னடா பிரயாசப்படணும், இந்த பக்தியை எப்படி கொண்டு வரணும். அப்போ சிறு பிராயத்திலே நல்ல விஷயம் சின்ன சின்னதா ஒரு 2 லைன் 4 லைன் இப்படிலாம் பகவானை சம்பந்தப்பட்ட ஸ்துதிகளை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்துதி என்றால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? ஒருத்தரை புகழ்ந்து பாடணும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு பொருள் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறோம், வாங்கிட்டு என்ன சொல்கிறோம்? நன்றி விசுவாசத்தோட இங்கே கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுபோல பகவான் நமக்கு ஞானத்தை கொடுத்தார். பகவானுடைய மூலமாக நம்ம என்ன அடையறோம்? நல்ல ஒரு பக்தியை பெற முடியும். அப்போ பக்தியை பெறத்துக்கு அவளை நம்ம பகவானை பிரைஸ் பண்ணுறது தான் துதி. அந்த துதி இருக்குமே ஆனால் பகவானே சந்தோஷப்படுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம். அதே நம்ம ஸ்துதி வாயிலாக பகவான் இடத்துக்கு செலுத்தும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா பகவானே சந்தோஷப்படுறாராம். தினம் அந்த குழந்தை அந்த டைம் தப்பாத அந்த ஸ்லோகத்தை என்ன ஜபிக்கிறது, அது ததாஸ்து, அது நன்னா இருக்கணும். அவர் குளிர்ந்து குளிர்ந்து சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிறார். ஹாப்பினஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அவனுக்கு வாழ்க்கை பாதைக்கு கடைசி வரையில் கர்த்தாவா இருந்து கருணை காட்டுறார். இதுதான் ரொம்ப அவசியம். அப்போ என்ன சொல்ற? 9 வகையான பக்தின்றதுல முதல்ல என்ன சொல்ற? சிரவணம். சிரவணம் என்றால் காதால் கேட்ட. அதாவது என்ன இருக்குன்னா, பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசி நாமெல்லாம், நம்ம இந்த ஜீவராசிக்கு என்ன கொடுத்துருக்கு? 9 வாயில் இருக்கு. வாயில்னா வாசல். அப்போ 9 வாயில், 9 துவாரங்கள். அதுல எதுலாம் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் பெறுதுன்னா காது துவாரம். காதால கேட்டீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்ற? மனசுல போய் லயிக்கிறது. மனசு என்ன பண்றதுன்னா லயிக்கிறதோட நீங்கள பிரெயினுக்கு போய் மூளைக்கு போய் கட்டளை இடுறது. மூளைக்கு போய் கட்டணும். மெமரி பவர் கிரியேட் ஆகுது, ஞாபக சக்தி வளருது. அதனால சிறு பிராயத்திலேருந்து ஞாபக சக்தி வளருவதற்கு இது ஒரு எக்ஸசைஸ் ஆகுது. நீ சின்ன வயதில் இருந்தே நல்ல விஷயங்களையும் பகவானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தேன்னா, ஒரு சாதம் ஊட்டுற போது, அது விளையாடுற போது, ஒரு ஹரி ராமா கிருஷ்ணா எதையும் ஒன்று. அதனால பாட்டிமார்கள் அந்த காலத்தை நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா வெளியிலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாட்டிமார்களெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய்ட்டுறோம். நம்ம குழந்தைகளை ஆதரிக்க ஆள் இல்லை. நம்மளும் தொழில் நிமித்தமாக போகிறோம். நாம் எடுத்துக்கிற அளவு கேர் மற்றமாக எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப அது எடுத்துக்கக்கூடாதுன்னு இல்லை, அது ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா பகவானுடைய கிருபா கடாட்சம் இருந்தால் தான் அதுவும் சித்தி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் இல்லையே நாம் இல்லைன்றத மைண்டில் போட்டுக்கணும். ஜீவனே இயங்குவதற்கு பகவான் தேவை. அவன் தான் மெயின் ரோல். அது அவசியம் தேவை. நம்ம என்னதான் மூளையை கொடுத்தா என்னதான் படித்தாலும் அவனுடைய கடைக்கண் பார்வையில் எதுக்கும் சித்திக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் பகவானுடைய கிருபை வேணுன்றது தெரியும். என்னால் நான் படிச்சுட்டேன், என்னால் நான் ஆட் பண்ணேன், என்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினோம், ஒன்றும் வாங்கினேன். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கே கொடுத்தது அந்த பகவான் தான். இவன் எப்படி எப்படி மோல்டு பண்ணான், எப்படி எப்படி உயர்நிலை கொண்டு வரணும். அது பூரண பக்தியே சிறு பிராயத்திலேருந்து வந்தால் அது எல்லாமே சித்திக்கும். நீ கேட்கவே வேண்டாம், நினைத்ததும் எல்லாமே கிடைச்சிடும். அது காலம் மறிந்து செயல் இருந்து அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். இந்த குழந்தையினுடைய எய்ம் என்ன எல்லாத்தையும் செயலை பார்த்து அவன் கொடுத்துருவான். எல்லாத்துக்கும் தேவை பகவானுடைய கடாட்சம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சொல்ற ஒவ்வொரு பக்தியை பற்றியும் சொல்லிட்டு வர. முதல்ல சிரவணத்தை பற்றி பேசினேன். காதில் ஒரு தொலை இருக்கு, தொலை வழியாக நல்ல விஷயங்கள் செய்கின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல் காது தான்.
அப்போ சிரவணம் என்றால் கேட்டல். எந்த விஷயத்தையும் நல்ல விஷயங்கள் காதுல போச்சுன்னா அது நன்னாவே வேலை செய்யும். எப்படி நமக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த மின்சாரம் எப்படி போறதோ நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் ஒரு தொலை இருக்கு, அதன் வழியா தான் போறது. ஆனா இதை போய் அனலைஸ் பண்ணு, பகவானை அனலைஸ் பண்றதுன்னு ஞானிகளாலேயே முடியல, ஒன்னாலே என்னாலே முடியாது. அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த பக்தி தேவை அப்படின்ற அந்த சொல்ற. சிரவணம்னா இறைவனை பற்றிய விஷயங்களை, கல்யாண குணங்களை காதால் கேட்பார். அது ரொம்ப அவசியம். அதனால அதுக்கு என்ன உதாரணம்னா, மகான்களுடைய இது உபன்யாசங்கள் இதெல்லாம் சொல்லும். எது கொலஞ்சத்தில் வட எனக்கும் துணையாக நீ வான்ற குழந்தைகள், ஏன் அவன் பெரிய துணையா கிடையாது, அவன் இந்த லைன்ல எல்லாம் கற்றுக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். இவன் கேட்க கேட்க கேட்கதான் மனமானது செம்மையாகும். மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாய்மானவர்கள் நிறைய பாட்டெல்லாம் குறிப்பிட்டிருக்கார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்போ மனம் தூய்மையாக அமையும். தூய்மையாக அமைவதற்கு ஒரு கருவியாக இருக்கும். அடுத்தது சொல்றார் கீர்த்தனம். முதல்ல பார்த்தோம், பகவானுடைய கல்யாண குணங்களை காதால் கேட்பது சிரவணம். கீர்த்தனம் அவனுடைய கல்யாண குணங்களை என்ன பண்ண சொல்றார், வாய் வழியாக ஒரு ராகத்தை போட்டு பண்ண. எந்த ராகம்னு அவருக்கு வேண்டாம், அவர் லைவார், எப்படி பாடினாலும் லைவார். அந்த எண்ணம் தாட்டு முதல்ல வேணும் அப்படின்னா. அப்ப கீர்த்தனம் இறைவனை பற்றி பாடுதல், அது கீர்த்தனம் இரண்டாவது பக்தியாகும். மூணாவது ஸ்மரணம், சதா சர்வ நேரமும் பகவானை பற்றிய சிந்தை சிறு பிராயத்திலிருந்து ஒரு குழந்தை வந்துடுறார். அப்போ பிரயாசப்படுறது, அதாவது முயற்சி திருவனியாகும்னா சிறு பிராயத்திலிருந்து கேட்டு கேட்டு வரத்தினால இறைவனை தொடர்ந்து சேவிப்பதினால் சொல்றார். சேவிக்கிறதுனால என்னடா கிடைக்கும் அப்படின்றார், எப்பவுமே ஹிருதய கமல வாசனாக ஹிருதயத்தில் உட்காருவான். ஒரு வீடு நம்ம வெளியில போயிட்டு வரோம், ஒரு வீடு தூய்மையாக இல்லை, வந்தது ஒன்று அது மேலேயே உட்காரும், உடனே பெருக்கும், இவ்வளவு டெஸ்டா இருக்க பெருக்கிட்டு நம்ம உட்காரணும். அதுபோல ஹிருதயம் என்பது பகவானின் இல்லம். அந்த இல்லத்துல அவன் உட்காரணும்னா நாம செய்யற ஸ்துதிகள், நினைக்கின்ற எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே உள்ளே புகுமானால் காது வழியாக உள்ளே புகுந்து வாய் வழியாக பாடுவதினால் என்ன அது ஹிருதயம் தூய்மையாக. அப்போ ஹிருதயம் தூய்மையாக இருந்தால் பகவான் உட்கார்ந்துருவான். அப்போ நம்மை விட்டு போவான், இங்கேயே இருக்கேன், எனக்கு இடம் நல்ல தூய்மையா இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன். அப்போ ஹிருதயத்தில் அவன் உட்கார்ந்துட்டானா சதா செலவனை ஜபிப்பதனால் ஹிருதயத்தில் அவனுக்கு பிடிச்சி விடும், ஏற்றி விட மாட்டான், ஆயிடுவான். அப்போ அவன் என்ன பண்றான்னா, நீ கேட்கவே வேணாம், என்ன டயத்துல என்னென்ன உனக்கு கொடுக்கணும், எப்படி எப்படி கொடுக்கணும் அவன் லிஸ்ட் போட்டுக்க. அதாவது தினமும் அவன்கிட்ட புலம்புறது வேண்டாம், நீ டூ யுவர் டியூட்டி, டோன்ட் வெயிட் ஃபார் தி ரிசல்ட். உன் கடமையை செய்யும் பலனை எதிர்பார்க்காது, நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனா இந்த சிஸ்டமேட்டிக்கா நீங்க செய்யற போது அது ஆட்டோமேட்டிக்கா வருவான். என்ன எதிர்பார்க்க சிஸ்டமேட்டிக் தான், நான் ஆட்டோமேட்டிக்கா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். இதுதான் அடுத்தது சொல்றார். இந்த மூணு, அதாவது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இந்த மூணுமே முதல் அடிப்படை. இந்த மூணுமே காது வழியாகத்தான் கேட்கிறோம் எல்லாம். அப்போ இந்த துவாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காது 9 துவாரத்தில் இந்த துவாரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல். அப்போ இந்த மூணும் பகவானிடத்தில் சிந்தனை செய்வதற்கு, பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. இந்த கருவி மிகவும் அவசியம், பக்திக்கு முதல் படி அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றார் பாத சேவம். இதெல்லாம் கிடைச்சிருத்து. ஒரு கொடியானது நல்லா பெருசா வளரணும் அப்படின்னா அது என்ன தேடுறது, ஒரு கொம்பைய பற்றிண்டு அது வரும். பற்றுதல் என்றால் பிடித்துக் கொள்ளுதல். பாதத்தை, பகவானுடைய பாதத்தை பற்றிக்கணும்
அப்படின்னு. இது 3 கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக சிந்தனா சக்தி வந்து பகவானை பற்றி கொள்ளும். அப்போ பற்றி கொள்ளும் பொழுது மேலே உயரும். எப்படி ஒரு பாவக்காவோ புடலங்காவோ ஒரு கொடி நாடி அது மேலே வந்து கொடி போடாமல் கொடியில் ஏற்றாமல் இருந்தோ அது சீக்கிரமே போயிடும். அதாவது முதிர்ந்து போயிடும், முத்தி போயிடுதுன்னு சொல்லுவோம் காயெல்லாம். அதுக்கு என்னன்னா கீழே படுறதுக்கு சக்தி இல்லை, மேல் நோக்கி படுறதுக்கு சக்தி இருக்கு. அப்போ ஒரு விஷயமானது உயரும் பொழுது பற்றுதல் அவசியம். அப்போ விஷயமானது உயரணும், நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் வெளியில அவனுடைய பாதத்தை பற்றிக்கொள். பற்றிக்கொள் என்றால் பிடித்துக்கொள். அந்த பிடித்துக் கொள்வதற்கு எதிரா சாதனம்னா அவனை பற்றிய சிந்தனா சக்தி அவசியம். சதா சர்வ நேரம் சிந்தனா சக்தி. அப்படி சிந்தனா சக்தி உனக்கு இருக்குமே ஆனால் தீயவைகள் உன் மனதில் இடம் பெறாது அப்படின்றதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுதான் சொல்றேன். அடுத்தது பாத சேவன் சொல்றேன். அதாவது இறைவனுடைய பாதார விந்தத்தை பற்றுதல், அவருக்கு அடிமையாக இருந்து சேவை பாத சேவனம் செய்கின்றவர்களை முதலில் பற்றிக்கொள். இதைதான் சொல்ற அடியவருக்கும் அடியவர். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவா? நான் வந்திருக்கேன், யாரை பேச மாட்டா, அடியேன் வந்திருக்கேன், அடியேன் ராமானுஜன், அடியேன், அந்த அடியேன் ராஜி. இந்த அடியேனுக்கு அவர் திருவடியை பற்றினும் பற்றினவாள் தான் அடியேன். இல்லைன்னா நான் என்ற எண்ணம் வறுமையானால் பகவான் கைவிட்டுருவான் அப்படின்றதான் இதை. அடுத்த சொல்ற பகவானார் செடி கொடி மட்டும்தானா? பகவானால் நிறைய ஜீவராசிகள் கொண்டு வந்திருக்கார் லோகத்துக்கு. ஏன் கொண்டு வந்தார்? நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அப்படின்னு. மருத்துவ மூலிகை பொருட்களையும் கொண்டு வந்திருக்கார். அதை தாவர இனங்களை கொண்டு வந்திருக்கார். எந்தெந்த பழம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். பாகவதத்தில் 18,000 வகையான பழங்கள்ன்றது தெரிஞ்சிருக்கோம். அந்த 18,000 பழங்களை நம்ம சாப்பிட்டுருக்கோமா நமக்கே தெரியாது. அத்தனை பழங்களையும் நீ சாப்பிடலன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சாலும், அப்படியே சாப்பிடவும் உங்க கைக்கு கிடைச்சாலும் சாப்பிட நேரம் இல்லைன்னு ஒதுக்கணும். அப்படியே நேரம் இருந்தாலும் ருசிச்சு சாப்பிட்றதுக்கு டைம் போதது இல்லை. அது வரும், நம்ம சாப்பிடும்போது யாரா வந்தா அந்த பழத்தை சாப்பிட்டோம், அது நல்லா இருக்கட்டும், இப்படிதான் போயிடும். அதுக்கு அவர் பார்த்தார் அழகா 18,000 வகையான பழங்களை பகவான் என்ன பண்ணாங்க லோகத்துல கொடுத்தார். எதன் வழியாக கொடுத்தார்? பாகவத புராணத்தின் மூலமாக. பாகவதத்தில் வந்துள்ள செயல்கள் 18,000ம் 18,000 வகையான பழங்கள். இந்த 18,000 வகையான பழங்களும் யாருக்கு கொடுத்தார்? நமக்குத்தான் கொடுத்தார். நாம் அனைவரும் இதை ருசிச்சு பார்க்கணும். அப்படி எப்படி ருசிப்ப? ஸ்லோகங்களின் வாயிலாக ருசிப்ப. அப்படி நீ ஜென்மா எடுத்திருக்க, ஒரு ஜீவனாக நீ வந்திருக்க. அந்த ஜீவனாக வருவதற்கு, அந்த ஜீவன் கரை ஏறுவதற்கு, எப்போ ஏற போறோம் நமக்கு தெரியாது. கரை ஏறுவதற்கு இதெல்லாம் சாதன கருவியாக பகவானால் கொடுக்கப்பட்டது. இந்த சாதன கருவிகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அது ஜென்மா எடுத்ததுக்கு எதெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும்ன்றத சொல்லியிருக்கார். அது மகான்களின் மூலமாக அவரே நியமித்து நமக்கு கொடுத்திருக்கார். அதை தான் மகான்களினுடைய தரிசனம், மகான்களுடைய பாத சேவனம் வேணும்ன்றார். அதுதான் அடுத்தது சொல்றார். அவரால் கொடுக்கப்பட்ட தாவர இனங்களில் புஷ்பங்கள் இருக்கு. புஷ்பங்கள் எல்லாமே பகவான். முதல்ல துளசி எடுத்துக்கலாம். துளசி தான் நீ எத்தனை புஷ்பங்கள் கொண்டு வந்து வாசனை உள்ள மலர்கள் கொடுத்தாலும் துளசிக்கு ஏற்றம் ஜாஸ்தி. அதுதான் சொல்றார். துளசியை சொல்லியிருக்கார். ஒரு 8 விஷயங்களை சொல்லியிருக்கார். இது நாராயணத்தில் படிச்சிருக்கோம். 8 விஷயங்கள் என்னன்னா, பூஜைன்னா என்ன? சால கிராம பூஜைன்ற. அடுத்தது என்ன? அச்சனத்துக்கு எது உரியது? துளசி ஏற்றவான். அப்போ இலை ஏற்றவான். சரி, புஷ்பத்துல வா, எதுனா உயர்ந்த புஷ்பம் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். என்ன? தாமரை. அதெல்லாம் மகாலட்சுமி வந்தார். இப்படி இன்னும் கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி வந்ததோட
இந்த தாமரை தண்டுல தான் லோகத்தை படைக்கக்கூடிய பிரம்மன் பிறந்திருக்கான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு எதுக்கு ஏற்றம் கொடுத்தார், அதுக்கு தான் அப்படி. இப்படி நாமங்களில் உயர்ந்தது என்னென்ன, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், 1000 நாமங்கள். ஒண்ணுமே எனக்கு சொல்ல வரல, இன்னும் எளிமையாக்கிட்டார். நாராயணீயத்தில் பார்த்து 8 நாமம் சொல்லிட்டு போ, அது கூட முடியாதா உனக்கு அப்படின்னா, என்னென்ன லகுவாக நமக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனையும் லகுவாக எடுத்து சொல்லியிருக்கார். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ராமா கிருஷ்ணா அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்கார். அப்போ புஷ்பங்களை கொண்டு அவனுடைய நாமத்தை உச்சரித்து அவனுடைய பாதார விந்தத்தில் செலுத்துவது அர்ச்சனம்னு. அடுத்தது வந்தார், அவரால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா என்ன, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். நீ சிறு பிராயத்திலேயே நீ சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியானால் கடைசி எண்டு வரையில் இது அவருடைய விஷயத்துல எக்ஸசைஸாகவும் போகும், நமக்கு உடல் நல்ல குறைய வாய்ப்பு இல்லை. இதுக்குத்தான் ஈஸியாக சொன்னார். 4வது தசகத்துல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசியிருக்கார். அஷ்டாங்க யோகம், அஷ்டம் என்றால் 8. யோக பயிற்சிகள் நிறைய இருந்தாலும் ஏதாவது 8ஐ பற்றிக்கொள். அதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீவன் சுத்தமாக இருக்கணும், பிராணாயாமம்னு சொன்னார். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படி 8 வகையான ஆசனங்களை தெரிவிச்சிருக்கார். உன்னால எல்லா யோகாபியாசமும் பண்ணுன்னு சொல்லறேன். கடைசி வரையில் பண்ணுவதற்கு ஒரு உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய பிராணாயாமம் ஒன்றே போதும் உடல் சுத்தி ஏற்படுத்துது. இந்த மாதிரி யோக பயிற்சிகள் ஏன் கொடுத்தார், நல்லவைகள் மனதில் இருந்து வெளியில் போகக்கூடாது, தீயவைகள் உள்ளே போகக்கூடாது என்று நமக்கு கொடுத்தார். அதனால தான் நல்ல காற்றை சுவாசிக்கணும், தீய காற்றுகள் வெளியில போகணும், இதைதான் தெரிவிச்சிருக்கார். அப்போ சாஷ்டாங்கமாக பகவானை செய்தல் அப்படின்னு, இது ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ். இது யோக பயிற்சி இல்லை. அதனால தான் சூரிய நமஸ்காரம்லாம் கொண்டு வந்தார். தாசியம் எல்லாருக்கும் அம்மா அப்பாக்கெல்லாம் சேவை பண்றோம். எதை விதைத்தாயோ அறுவடை செய்ய. அம்மா அப்பாவுக்கு ஏன் சேவை செய்யணும், அவ கேட்கறத ஐயோ அம்மா தலை நாம செய்வோம். நீ என்ன மாதா பிதாக்க செய்யற பின்னாடி அதை நன்னா வச்சுக்கணும். இன்னொன்று சொல்ல, ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு மனசா கொடுத்தாரு, ஒருத்தரை பார்க்கும் ஒரு சிம்பத்தி கிரவுண்ட்ஸ் வரும் எல்லாருக்கும். ஐயோ வயசுல பெரியவா அப்படின்ட்டு வரணும். அப்போ நம்மை அறியாமல் நீ செய்கின்ற தியாக மனப்பான்மையானது உன்னை உயர்ந்த நிலையில. நீ பலன் கருதி எதையும் செய்யாதே, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெங்கடேஷ் கூட நிறைய விஷயங்கள் சொன்னேன். எல்லாம் நீங்க சொன்னதான் நீங்க சொன்ன, நான் சொல்லல, புஸ்தகத்திலேயே எல்லாத்திலையும் சொல்ல, எந்த புத்தகம் எடுத்தாலும் இதெல்லாம் தான் சொல்ல, இன்னும் அனலைஸ் பண்ணி சொல்ல, அவ்வளவுதான் விஷயம். அப்போ சொல்ற பலன் கருதி செய்யாது, யாருக்கு கொடுத்தோன்னு சொல்லாது. நான் என் காடு கூப்பிடுறது யாருக்கு இப்போனா, நீங்க ஏதோ ஒரு பொருள் எனக்கு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மி மேடத்துக்கு வேண்டவே. ஹிருதயத்தில் வாழ்கின்ற ஜீவன் ஆத்மா, அதுதான் பகவான். அந்த பகவானுக்கு கொடுத்தேன், லக்ஷ்மி மேடத்துக்கு கொடுத்தேன், நான் இவளுக்கு கொடுத்தேன், வேண்டவே வேண்டாம். எல்லார் ஹிருதயத்தையும் பகவான் வாழ்கிறார், பகவானுக்கு கொடுத்தேன்ற கான்செப்டை வளர்த்துக்கொண்டு இது தான தர்மங்கள் நீ செய்யும். உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் உன்னை வளமாகும். அப்ப என்ன சொல்ற, நீ தான தர்மம் செய்யலன்னா கூட படுற, ஆனா சிந்தனை நல்லதா இருக்கும், எண்ணங்கள் ரொம்ப தூயதாக இருக்கும், அது உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொடுக்கும். நீ பலனைகள். இதுக்கு ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு வயதான மூதாட்டி என்ன பண்ணினா, அவளுக்கு அவளுடைய அந்திம காலம் வந்தது. கேட்டா, என்ன கேட்டா அப்படின்னா, தினம் சுவாமி கிட்ட அவளுக்கு ஜபிக்க ஒன்றும் தெரியல. முரளிதேவன் சுவாமிகளுடைய உபயாமியாசத்திலேருந்து பேசின பின்னாடி தலையாசிக்கிற. அதனால என்னன்னா, அவ வயதான காலத்தில் வந்து அவளுக்கு ஒரு ஆசை, இத்தனை நாளைக்கு இந்த உடம்பு வச்சுருக்குது, பகவான் இன்னைக்கு எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கொடுப்பான். பார்க்கும் போதெல்லாம் பகவான் இடத்துல வேற ஒன்றும் அவளுக்கு கேட்கறதில்ல, ராமா சொல்லத்தில்ல, கிருஷ்ணா சொல்ல ஒன்று, மோட்ச சாம்ராஜ்யம் வேணும், மோட்ச சாம்ராஜ்யம். சரி பகவானும் எத்தனை நாள் அந்த படத்தில் மயிலாவே கேட்டுட்டு இருப்பார். சரி
நிறைய பார்க்கலாம். எப்பவுமே பகவான் யார் ரூபத்தில் வருவாருன்றது தெரியாது. அவரும் வந்தார் அவ வீட்டை நோக்கி. வரும்பொழுது அவர் பாட்டுக்கு வாசல்ல தென்னையில உட்காந்துருக்கா. உட்காந்து உள்ள வர யாரும் பெரியவர் வேற பஞ்சபட்சத்தோட அப்படின்னு இன்வைட் பண்றா. பண்ண பொழுது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சுவாமி எனக்கு மனசு சரியில்லை சுவாமி. வந்திருக்கு சுவாமின்னு அவளுக்கு தெரியாது. மனசு என்ன அப்படின்னா, இல்லை சொல்லுமா ஏன் தயங்குற? இல்லை எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் வேணும்னு ஆசை. அப்படியா? ஓ நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கேன், நல்லதுதான் நினைக்கிறேன் நான். அப்போ கேட்டாராம். அவர் கேட்டாராம், சரி நான் சில கேள்விகள் கேட்குறேன், அந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்றியா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் யாரும் தெரியாது. ஆனால் என்னை வந்து என்னை யாரும் எந்த வரையும் அப்ரோச் பண்ணதில்லை, நீங்கள் தான் வந்து இப்போ பண்ண என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னாலும். இல்லை இதுவரையில் நீ பிறந்தது இருந்து அம்மான்னு சொல்ல தெரிஞ்சது பகவான் கிளம்பிடுவார். அம்மா சொல்கிற வரையில் தான் நீ உச்சியிலேருந்து விழுந்தா கூட காப்பாற்றிடுவார், ஒன்றும் அடிபட. அம்மா சொல்ல வந்த பிறகு அம்மா பார்த்துக்க வேண்டியது நான் அன்றைக்கே கொடுத்துட்றேன். அப்போ அம்மா சொல்லி என்னைக்கு வருதோ அன்னிலேருந்து பகவான் கிளம்பி போயிடுவார். அம்மா அவனுடைய ரோல் பண்ணணும். அப்போ அம்மாவனுடைய நீ அம்மான்னு சொல்கிற காலத்திலேருந்து இன்று வரையில் என்ன உதவிகள் செய்திருக்கிறாய்? சரி உங்களுக்கு ஞாபகம் இல்லை சுவாமி, யோசிச்சு. ரெண்டாவது கேட்டாலும் செய்திருப்ப சுவாமியை, நீ செய்திருப்ப, நீ பலன் கருதி செய்தாயா? பலன் கருதாமல் செய்ததே ஞாபகம் இல்லை. நான் பலன் கருதியா பலன் அதுவும் ஞாபகம். எதை குறித்து செய்தாய்? யாருக்காக செய்தாய்? எதை குறித்து? எனக்கு அன்னைக்கு பல்பம் வாங்கி கொடுத்தா அதனால் செய்தேன். யாருக்காக செய்தாய்? இல்லை இல்லை பக்கத்தால் மாமி சொன்னா அதுக்காக செய்தேன். எதை குறித்து செய்தாய்? யாருக்காக செய்தாய்? அப்போ ஞாபகம் இல்லை சுவாமி, செய்ததாவே ஞாபகம். செய்யாம இருந்திருக்கணும், ஏதோ ஒன்று செய்திருப்பீங்க எப்பவாது ஒன்று. கொஞ்சம் யோசிச்ச பாரு. நான் உட்காந்துருக்கேன், ஏதோ உட்காந்துருக்கேன். நீ வேணா எவ்வளோ நேரம் அவகாசம் எடுத்துக்க. நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, ஏதாவது பதில் சொன்னேன், எனக்கும் சந்தோஷம் தான். யோசிச்சான், இப்படி யோசிச்சாலும் சுவாமி எனக்கு ஞாபகம் வந்துருக்கா. பத்தியா வராமல் இருக்கிறவங்க வரும் அப்படின்னா சுவாமி ஒரு கேரட்டை கொடுத்த. பத்தியா நீ கேரட்டை கொடுத்தேன்னு சொன்ன பத்தியா, எனக்கு நல்ல ஞாபகம். சரி என்னென்னமா கொடுத்த? என்ன எதற்காக கொடுத்தேன்னு கேட்டுக்க. என்னென்னமா கொடுத்த அப்படின்னா, இல்லை சுவாமி நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த கேரட்டு எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால வேஸ்ட் பண்ணு. அன்னைக்கே என் குடல்லாம் சரியில்லை, அது மறந்தும் போயிடுது. வயதில் எடுத்தோம்னா மறந்து போச்சு, அது அழுகிடுது சுவாமி, அழுகிறது. அப்புறம் என்ன பண்ணேன்? இல்லை அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போனால் நல்லது இல்லை இல்லையா, அது வேஸ்ட் பண்ணி நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அதை கையில் ஒரு பசு போயிருந்தது, அதை கொடுத்தேன். பரவாயில்லையே நல்ல எண்ணம் இருக்குது, கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா அது உயர்ந்த எண்ணம். எதையும் தனக்கே வைத்துக் கொள்ளணும்ன்றத விட கொடுக்கணும். அதனால தான் சில பொருட்களை தானமாக கொடுக்கணும். கல்வியை தானமாக அந்த காலத்து இப்போ அந்த பிசினஸ் கல்வியை தானம், எதையும் எதிர்பார்த்து செய்யும். ஞானம் கொடுத்தது பகவான், அந்த ஞானத்தை 4 பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன்னு வளரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் மணி. தெருவில் அன்னைக்கே சொல்லிட்டு. அப்போ எப்படி கேணின்னா கிணறு சுரக்கிறதோ அது போல உன்னுடைய ஞானமும் விருத்தியாகும். அப்புறம் சொன்னாலாம் கேரட்டை பற்றி. சரிம்மா கொடுத்துருக்கேன், நல்ல பாரு அதை அழுகெடுத்து இருந்தாலும் டஸ்ட்பின்ல போடக்கூடாது அப்படின்னு ஒரு பசுவை நாடி போய் கொடுத்துட்டாங்க. அர்த்தம் சொன்னாராம், நல்ல கண் சுவாமி, அதையும் உயர்ந்த கண்ணோட்டத்தோட சுவாமி சொன்னார். அதை உனக்கு கொடுத்த நீ கொடுத்த அந்த கேரட்டு எப்படி இருந்தது, அதனுடைய பருமன் எப்படி இருந்தது, எந்த நீளத்தில் இருந்தது,
அவ சொன்னாலாம் நேரம் ஆர்வம் இதெல்லாம் ஞாபகம் பத்தே வாங்க ஞாபகம் இல்லைன்னு ஆர்வத்தில் எல்லாம் ஞாபகம் வந்துருக்கு இல்லையா அப்படின்னா சரி. அப்போ கேட்குறாராம், தர்மம் பண்ணிட்டேன் பண்ணியான்னு கேட்டேன். அடுத்து சொன்னாங்க எதை குறித்து யாரை குறித்து, எதையும் குறிக்கல யார் எனக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் என்னுடைய குறிக்கோள். அதனால தான் சின்ன பருவத்தில் சொல்கிறேன் எதையும் வேஸ்ட் பண்ணாத. இதுக்கு ஒரு கருத்து கூட உங்களுக்கு திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னு, சாதம் கிழறா பக்கத்தில் முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்க மாட்டா, அதை வாஷ் பண்ணுறதுக்காக அந்த வறுக்கையை அதனால அன்னத்தை இறைச்சி சாப்பிடாத கஷ்டப்படுவேன் அதில் தோச்சு அதை எடுத்து போட்டுன்னு திருவள்ளுவர். அப்போ நீ எரிக்கக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ நியமமாக பண்ண. சரிம்மா இவ்வளோ பண்ணி உனக்கு மோட்ச சாமான் கொடுக்குறேன்னு சந்தோஷம் சொன்னாராம். உன்னை நாடி ஒரு கேரட் வரும், கோல்டன் கேரட். எங்கிருந்து வரும்? மேலே இதிலிருந்து வரும், வானிலிருந்து வரும். உன் வீட்டை நோக்கி வரும். நீ என்ன சொன்ன? இப்படி நீளம் காமிச்ச, வருமன் இப்படி காமிச்ச. இதே போல ஒரு கேரட்டை உன்னை நாடி வரும். அந்த கேரட்டை பிடிச்சி நீ மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு வர. இன்னொன்று சொன்னான், மோட்ச சாம்ராஜ்யம் கிடைச்சிடுமா சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன், அது பிடிச்சி கொண்டு வரும்பொழுது சிந்தனை வேற எங்கேயாவது போச்சு நீ கீழே விழுந்தா நான் திருப்பி அழிச்சிட முடியாது. என்ன மனம் ஒரு குரங்கு எல்லாரும் பற்றியும் பகவானுக்கு தெரியாத நீ எந்த கோணத்தை இது என்ன சொல்ற? சின்சியாரிட்டி இஸ் மஸ்ட். எந்த செயலையும் சின்சியாரிட்டி செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செய். ஒரு செயலை எடுக்காத செய்தியா சின்சியராக இருன்னு பகவான் சொல்ற. அப்போ சொன்னாலும் அந்த கேரட்டும் வந்ததும் வரத்துக்கு முன்னாடி உன்னை நாடி ஒரு நாள் ஒதுதான் சொல்லு. எந்த நாள் குறிப்பிடது சுவாமி. அதுவரை இவ ஆங்ஷியஸாக காத்துன்னு இருக்கான். அப்படி காத்துன்னு தான் எதையுமே அடைய முடியும். உடனே கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ தெரியாது. நம்மளுக்கே குழந்தைகளுக்கு வருவோம், ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறத உடனே வாங்கி தருவாங்க, அம்மா அப்பா சொல்ல மாட்டான் விஷயம் தெரியும். ஏன்னா அது தொலைத்தாலோ அது பயன்படுத்த முடியாமல் போனாலோ அதனுடைய வேல்யூ தெரிஞ்சாதான் அடுத்தது வாங்கி கொடுக்கும் போது அதுக்கு அதனுடைய வேல்யூ அனுபவிக்கணும். அதனால உன்னை நாடி ஒரு கேரட்டு வரும்னா பக்கத்து அந்த வீட்டில் லேடிஸனுடைய சுபாவம் ஆறு ஒரு பெரியவர் வந்தார், ஒரு பிராமணர் அவர் சொல்லிட்டு போனார். அதே போல கேரட் வரும்னு சொன்னேன். ஐயோ என்ன செய்தார் என்ன கேட்டால் அதெல்லாம் சொல்ல. கேரட் வரும் அதை பிடிச்சி இந்த நிமிஷம் வரை நன்னாலும் பேசிட்டு போச்சு இந்த லேடி. என்னவோ ஆயிடுது, பிரெயின் ஏதோ டிசார்ட் ஆயிடுது. அதனால எல்லாருக்கும் குழம்புட்டு போகும் நினச்சி சிரிச்சுருந்தாங்க. இவளுக்கு புரியல, வந்துட்டாலும் அதே ஸ்பாட்ல அவள் வச்சிருக்கா நம்ம அடையப்பட்டுருக்கோம். சரி என்ன பண்ணலாம். அந்த நாளும் வந்தது, அந்த கேரட் வர நாளும் வந்தது. பெருமை செய்த இல்லை, நல்லது செய்த இல்லை. கேரட்டை வந்து அப்படியே நாளும் கேரட்டை பிடிச்சான். நல்லா போச்சு. என்னன்னா அக்கம் பக்கத்துலாம் நினைச்சோம் நான் உண்மையை தான் நல்லது தான் செய்தா அப்படின்னுட்டு என்ன பண்ணாலும் அந்த கேரட் வந்ததும் இவோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் கேரட் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாடி. அதனால கேரட்டை வந்ததும் நம்ம அதை பிடிச்சிட்டு ஏறினாலும் ஏறினதும் அவளோட எண்ணம் அதுதான், எண்ணமும் செயலும் தூய்மையாகும். ஏறினாலும் ஏறின போது கீழே இருந்தவாள்லாம் அதாவது இப்படி ஏறும்போது இது கை கால் வச்சோ, இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் படிக்கிறா, இவளுடைய கை கால் இப்படி ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருந்து ஏறாலும் ஏறும்போது அது வரையில் அவளுக்கு தோணலை. அது வெயிட் அந்த காலை பிடிச்சி இழுக்கும் பொழுது வெயிட்டு தோணும். அது வரையில் அவளுக்கு தோணலையா. ஏறி மேலே போயாச்சு. ஒரு லிட்டில் பிட் ஸ்பேஸ் தான் இருக்கு. மோட்ச
வாயிலை அடைவதற்கு அதை தாண்ட போற பார்க்கிறதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, பார்த்த உடனே என்ன பண்ணா என்ன சொல்றது நியாயம் இருக்கும். இவாள்லாம் எதுக்கு பண்ணா கேரட்டை போட்டீங்க, என்ன போட்டா என்ன தூத்தி நினைச்சால நினைச்சு மாத்திரத்தில் சிந்தனையானது மாறிவிட்டது. சிந்தனை மாறியதினால் என்னன்னா அப்படியே எடுத்தது கீழே கொடுத்தது விழுந்தாச்சு. விழுந்தது கீழே விழுந்தது என்ன நிகழ்ந்தது அப்படின்னா சொன்னது ஞாபகம் வந்தது. நான் மேலே வரும்பொழுது நீ கீரை அதாவது கேரட்டை பிடிச்சுட்டு வருவ. ஒருவேளை அந்த கேரட்டு என்பது என்ன, பகவானுடைய பாதம் நன்னா தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய பாதத்தை பற்றி கொண்டு வரும்பொழுது உன்னுடைய சிந்தனையானது அவனிடத்திலேயே இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை நழுவ விட்டான். நழுவ விட்டதுனால போற போது ஒரு நல்லதையாக நினைச்சுட்டு போகலாம். ஏழனாமா சொல்லியிருக்கான், கிருஷ்ணா சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே நினைக்காம பகவான் கூப்பிட்டானே இந்த கேரட்டையே பார்த்துட்டாங்க. அதை செய்ய தவறினதுனால அவளுடைய டைவர்ஷன் மாறியதுனால அடுத்தவர்களுக்கும் அந்த பலன் கிடைச்சுடுன்றதுல நான் விழுந்தான். விழுந்ததும் அவளுக்கு சிந்தனை வந்தது. என்ன சொன்னார் சுவாமி, போல நீ எந்த சிந்தனையும் இல்லாமல் மேலே வரும் பொழுது கீழே பார்க்காதேன்னு சொன்னார். பார்த்ததோட சிந்தனையும் நடுவு விட்டாளா விழுந்தான். அதாவது நீ எத்தனை மணி நேரம் பகவானை சிந்திக்கின்றாய் என்பது அவசியம் அல்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. எத்தனை செகண்ட் நினைக்கிற 24 மணி நேரம் எத்தனை செகண்ட் உன்னுடைய சிந்தனையை அவனிடத்தில் ஓட விடல. அந்த சிந்தனைக்குத்தான் பலன், அந்த சின்சியாரிட்டிக்குத்தான் பலன், அந்த தூய்மையான எண்ணங்களுக்குத்தான் பலன். எவன் ஒரு தூய்மையாக நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மனதில் வளர்த்துக் கொள்கின்றானோ காரியம் சித்திக்கும். இதுதான் சத்தியம். எல்லாத்துலேயும் நம்ம அதை தான் படிக்கிறோம். கீதையை பார்த்தா அதுலேயே நான் தான் சொல்றது. ஏன்னா பகவான் கீதையில எப்படி இருக்கார், அக்ஷர வடிவமாக இருக்கார். என்னோடத்துல பாகவதத்துல எப்படி இருக்கார், லீலா வினோதனா இருக்கார். பாகவதம், வதம் என்பது சண்டை. அது நீ நானும் சண்டை போட்டேன்னா மனசுல அவ என்ன போச்சுண்டா இவ என்ன போச்சுண்டான்னு அது என்னைக்கும் நம்ம நிம்மதியா விடுவோம். ஆனால் பகவான் செய்கின்றதை நீ வதம் சொல்றியா, லீலைகள் எப்படி பண்ணா அந்த குட்டி பையன், நரகாசுரன் எப்படி பண்ணான், கம்சனை எப்படி அட்டாக் பண்ணான், ஒரு சிறிய பாலன். இந்த பாலகனுக்கும் பகவானுடைய பகவான் கிருபையை பெறுவதற்கு முன் ஆச்சாரியன் ஆச்சாரியின் கிருபையை எவன் ஒருவன் பெறுகின்றானோ பகவானை அடைய முடியும். இதுதான் நிதர்சனம். அப்போ பகவானை சுலபமாக எளிமையான வழியில அடையலாம். இன்னொன்னு இங்க பார்த்தோம், அர்ச்சனான்றத சொன்னோம். அர்ச்சித்தல் என்றால் பகவானால் கொடுக்கப்பட்ட புஷ்பங்களை கொண்டு பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும். அப்போ பகவான் இந்த புஷ்பங்களை என்னமாக வச்சிருக்கான் எல்லாம் சொல்லியிருக்கேன். பகவான் நமக்கும் பகவானுக்கும் இடையே ஒரு தூதுவனாக இருக்கின்றான். அதுதான் புஷ்பம். பகவானுக்கு சாத்தணும். சாத்தும் போது அந்த காலத்தில் இப்போ செய்யணும். நாராயணா கோவிந்தா இருப்பான். அவன் கோவிந்தனா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா சிந்தனை பகவான். அது அம்பாளா இருக்கலாம், இல்லை இது கோவிந்தனா இருக்கலாம். நிற்கும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லுவதனால் ஏற்றம். அப்ப சிந்தனையானது பகவானிடத்தில் லைக்கின்றது. பகவானிடத்தில் சிந்தனை லைக்குமே ஆனால் எதையும் அடையும். எத்தனை மணி நேரம் நீ பண்ண பகவானை 2 செகண்ட் விடும். அந்த 2 செகண்ட் அவனுக்குன்னு ஒதுக்கும். 2 செகண்ட் நீ பண்ணுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். நான் பரவாயில்ல, அவர் ஒண்ணு கொஞ்சம் பார்த்தோம். அந்த 2 செகண்ட் அவனிடத்தில் லயித்து செய்யுங்கள். அப்பதான் எதையும் பார்த்துப்போம், எதையும் ஓம் சுமுகாய நமக கால் கிடைக்கும், ஏகதந்தாய நமக. அதுக்கு நீங்க அவகாசம் கொடுக்காதீங்க. பகவானால் கொடுக்கப்பட்டதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க.
அதையும் பயன்படுத்த வேண்டாம் நம்ம சொல்ல பயன்படுத்த. ஆனா இவருக்கு ஒரு கடுகளவு நேரமாவது நீங்க அவனை சிந்தனை செய்யணும். அதுதான் அர்ச்சனா பக்தி. பக்தியில எத்தனை வகை பார்த்தோம்? 9 வகையில இப்போ 5வது பக்தி அர்ச்சனா பக்தியை பார்த்தோம். அடுத்தது வந்தனம் பார்த்தோம். வந்தனம் சாஷ்டாங்க, அவனால் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது, இந்த சரீரத்தை அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும். அப்ப எப்படி கையொப்பு பண்ணும்? நீ ஆரம்பத்தில் இததான் ஒரு பிரயாசப்படணும். சின்னத்திலே சாஷ்டாங்க செய்யலாம். என்ன இப்படி இல்ல தாத்தா செய்விச்சா, தாத்தா வயசு என்ன சொல்லுவா, தாத்தா வயசு என்ன, உன் வயசு என்ன, உனக்கு 4 வயசு, தாத்தாக்கு 1 கடந்து போன வயசு. அப்போ தாத்தாவால் முடியுமா, ஒன்னால முடியும், முதல் செய் நம்ம ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதனால எது சொல்றேன், வந்தன் எவன் ஒருவன் பகவானால் கொடுக்கப்பட்ட சரீரத்தை பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணுவானோ அவன் வந்தனம் செய்வதற்கு தகுதி உடையவன். அடுத்தது தாஸ்யம். அதாவது நம்ம எல்லாமே செய்கின்றோம், அம்மா அப்பாவுக்கு செய்கிறது சேவை தான். பகவானால் படைக்கப்பட்டதுதான் இந்த அம்மாவும் அப்பாவும். அப்போ அம்மா இந்த அம்மாவையும் அப்பாவையும் பகவான் கொடுத்தோம். அப்ப அவருக்கு கிராட்டிடியூடா நீ என்ன செய்த? ஒன்றும் செய்யலை. அப்போ ஒரு படத்தை தொடச்சி, இல்லை நீ கோயிலுக்கு போறியா, அங்கே இருந்த குப்பையை எடுத்து அள்ளி ஒரு டஸ்ட்பின்ல யாரா போட்ட ஏன் போட்டேன்னு கேட்கறத விட நீ எடுத்து போட்டா நல்லதுதானே. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், படிச்சும் இருக்கும், செய்யணும் இருக்கும். உங்களையும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் பகவான் நீ இதெல்லாம் செய்ய டிக் போட்டு பாரு. இதெல்லாம் எப்போ நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர அப்படின்னா, நீ என்னைக்கு அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சியோ அன்னியிலேருந்து நீ போகிற வரையில் அந்த 10 நாள் பகவான் திருவடி அடையறதுக்கு போய் சேர்றதுக்கு 10 நாள், 14வது நாள் போய் சேருவோம். அப்போ நீ செய்த நல்லது தீயது எல்லாம் அங்கே ஞாபகப்படுத்துவானா நம்ம பிரெயின். எங்க அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பும் பொழுது எல்லாத்தையும் மறக்கடிச்சு எழுதுவோம். என்ன ஏன் மறக்கடிச்சுன்னா, பந்தத்திலேயே இருந்தேன்னா நான் ஆச்சும் போக முடியாது, நீங்க ஏதான் அழுதுன்றோம். அதனாலதான் சொல்லுவாங்க, ஏதோ ஆசைப்பட்டுக்கா இன்னும் நீண்டுட்டே இருக்க வாழோடைய ஆத்மா. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது நாமாவும் சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு கிருஷ்ண சாசம், ஒரு லந்தா சாசம், எதையோ சொல்லுன்றாங்க. எதுனா அப்போ அங்க நீ செய்கின்ற நல்லது தீயவைகளுக்கு பதில் சொல். ஆனால் நான் அந்த ஷோவுக்காக செய்கிறேன், இதுக்காக செய்கிறேன் செய்யாது. யாரா இருந்தாலும் பகவானுக்கு செய்யணும், என்ன கட்டளை இட்டார் நான் செய்யணும். பகவானுக்கு கொடுக்கணும், அவர் நினைச்சா நான் கொடுக்கணும். பலன் கருதி செய்யாது. முடியலைன்னா அடிக்கல, ஏன் கொடுக்கல, ஆனா இந்த மாதிரி தாட்ஸை வளர்த்துட்டு செய்யாது அப்படின்ற. அடுத்தது சொல்றார் தாசி, பகவான் உறவார பணிகள் மட்டும் செய்வது சேவை அல்ல, என்னால படைக்கப்பட்ட நீ உனக்கு நான் என்னைக்கும் செய்யறேன் அப்படின்னு சேவை நோக்கோடு செய். அடுத்தவா நம்மளை புகழ்வா, குப்பையை எடுத்து போட்ட வேண்டவே வேண்டாம். அவ புகழ்ந்தாலும் நமக்கு யூஸ்லெஸ். ஆனா பகவான் மனசு குளிர நினைச்சாருன்னா நமக்கு கிடைக்கும். அடுத்து சத்தியம், பகவானையே தோழனாக எடுத்துக்கொண்டு செயல்படும். என்ன பண்ணுவோம், மனுஷகிட்ட சொல்லும் ஒன்றுமே செல்ல, நம்மளுக்கோ மனசுல அவ்வளோ ஒழுக்கம் இன்னும் நான் தனியா போய் உட்காந்து பகவான் எடுத்த சொல்ல, என்னடாப்பா என்னை இப்படி பண்ணிட்டேன். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே பகவான். உனக்கும் ஒரு பிரீத்தியா ஒரு பகவான் இருக்கும். சில பேருக்கு விநாயகர், ஆஞ்சநேயர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரீதி. அதனால பகவான் மாறுபட்ட கோணத்துல நம்ம பார்க்க என்ன ஒரு நண்பனாக ஏற்று அவனிடத்தில் ஒரு மனக்குறைகளையோ இல்லை ஒரு நல்லது ஸ்டெப் வச்சே வந்ததையோ அவனால் நான் வந்தேன்னு சொல்லி போதோ அவன் ஆனந்தப்படுகின்றான். உனக்கு அழியவே கொடுக்கறதுக்காக. ஏன்னா நீ டேங்க் பண்ற அவன் என்ன, இது யாரு இந்த இடத்துலன்னா பட்டத்திலும் பகவானும். பட்டத்திலே என் புகழ சொல்லுடா, என்னடா கிருஷ்ணா, அவர் என்ன நோக்கில் அவனை கூட்டார். அதாவது அனுதினமும் தன்னுடைய நல்லது கொல்லாது தினமும் காலையில சிஸ்டமேட்டிக்கா போய் குளிச்சுட்டு அவர் இடத்துல நீங்க வந்தாடா கிருஷ்ணனோட இப்படி பேச்சார். பட் வந்தாடா, ஆனா இதெல்லாம் செய்தேன், இதெல்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன். இதையும் தினமும் முற்று கமிச்சா அந்த சின்சியாரிட்டி பக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சின்சியாரிட்டிக்கு அவர் என்ன கொடுக்குறார். ஒரு நாள் பார்க்குறேன், இவன லோகத்துல கொண்டு வரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உதவி செய்யும். ஃப்ரெண்டு போது செய்தியாக மாட்டேன்னு சொல்லுவாங்க, என் உயிரே கொடுத்து
எல்லா பிரின்சிபலும் ஒரு சிலர் அந்த மாதிரி பகவான் பட்டத்துக்கு பேசும்போது எனக்கு ஒரு உபதேசம் சொன்னாங்க. என்னடா எங்கிட்ட அந்த கல்யாணம் இவன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு பகவான் நினைச்சாலும் கொண்டு வந்தார். அப்போ என்ன பண்றாருன்னா அந்த பக்தியில அதுதான் அற்புதம். ஒவ்வொன்றுத்தான் நீ பாடு, எனக்கு பாட தெரியும். சரி, பாட தெரியாதா? சரி, என்ன பண்ணலான்ற நீ பாடணும்னா நான் ஆசைப்படுறேன்டா. ஆசை ஃப்ரெண்டு நான் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் விட்றான். ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாவம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் செய்யும். இப்படிலாம் சொன்னால் தான் எனக்கு வருவோம். இங்கே ஒருத்தர் அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி சொன்னால் தான் அவள் வருவாள். அது நான் யுகமாக சொல்லிட்டு நம்ம யோசிட்டு வரதா தெரியும். அப்படி ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறாராம். அப்படி ஏற்றமான நிலைக்கு கொள்கிறார். அப்போ என்ன சொல்ற, இந்த உயர்ந்த நோக்குகளும் எண்ணங்களும் செயல்படணும்னா நண்பனாக இருந்து மனம் விட்டு பகவான் எடுத்து பேசும்போது சின்சியாரிட்டி இருக்கும். எல்லாம் சிந்திக்கிறது அப்படின்னா அப்போ இறைவனையே தோழனாக எடுத்துக் கொள்வது ஒரு பக்தியினர். அடுத்தது சொல்ற 9வது பக்தி ஆத்ம நிவேதனம். அப்போ ஆத்ம நிவேதனம்னா தன்னை முழுமையாக பகவானிடத்தில் ஒப்படைத்தல், தன்னையும் தன் குடும்பத்தினரையும் பகவானிடத்தில் ஒப்படைத்தல். இந்த ஒப்படைத்தல் யார் எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தி தன்னையும் தன் குடும்பத்தினரையும், தான் மட்டும் வாழணும்னுங்க, தன்னை சார்ந்தவர்களும் வாழணும்னு, தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர். அவன் என்ன சக்கரவர்த்தி. அப்போ அவன் என் மைண்ட்ல என்ன இருக்கும், இந்த அவன் ஆட்சி பிளேஸே சௌக்கியமான ஒரு அரசனுடைய நோக்கு என்ன, தான் மட்டும் வாழணுன்றது எல்லாரும் நன்னா வாழணும். அதை அப்போ இதுக்கு ஆத்ம நிவேதனத்துக்கு இம்பார்ட்டன்ட் யாரை சொல்றாங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி. அவங்க சொல்ல எத்தனை 9 வகையான பக்திகள் இருக்கு. இதெல்லாம் எளிய பக்திகள். இதில் ஏதாவது ஒன்றை பற்றிக்கொள், நீ சுகமடையலாம். ஏதாவது உன் மனசுல கொண்டு வந்துப்போ அப்படின்னு. அப்போ ஆத்ம பக்திக்கு எதுன்னா மகாபலி, தாசிய பக்திக்கு எதுன்னா ஹனுமன். தொண்டு செய்வதில் அவனுக்கு நகர் யாரும் கிடையாது. அப்படி ஒன்று இப்படி இந்த 9 வகையான பக்திகளினுடைய டெஃபனிஷன் தெரிஞ்சு, கருத்து தெரிஞ்சு, யார் யார் அடைந்தார்கள் என்னும் புஸ்தகம் வாயிலாக அறிந்து நாம் இதை ஏதாவது கடுகளவாக பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசம் உயர்ந்த இடத்தில் நம்மதான் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் கிருஷ்ணனை சேரும். நிச்சயம் முயற்சி திருவினையாகும். ட்ரை அகைன் யூ வில் கெட் சக்சீட். இதை மறந்துடவே கூடாது. நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் கிட்டும்ன்ற இதுதான். இப்போ நவ பக்தியை பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம். இவ்வளோ இந்த 9 பக்தியில் ஏதாவது ஒன்று ஈஸியாக பிடிச்சிக்கலாமா? முதல் 3 பக்தி ஈஸி. முதல் 3 பக்தி என்ன பார்த்தோம்? யாரால கேட்க முடியாதா? தூங்குறோம், அதில் 2 லைன் விழாதா? நிச்சயம் எல்லாருக்குமே அதை கேட்கணுன்றதுன்றல. சும்மா நம்ம அம்மா அப்பாவோட கை கோத்துட்டு வரும்போது நம்ம வெளியில் படுத்து ஜாலியாக விளையாட்டு வரலாம் அப்படின்னு வந்தால் ஏதோ 2 விடுமா, இல்லை நாராயணன் அந்த குழந்தை சொல்லுமா, அதில் தண்ணி எரியாமல் தூக்கத்திலே கூட அது நாராயணன். அதை தான் சொல்லி பழகணும். எல்லாமே சொல்ல தான் வரும். அப்போது திரும்ப அகைன் அண்ட் அகைன் சொல்லும்போது தான் மனசில் பகவானானது லைக்கும். எப்படி லைக்கும் எப்படி லைக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், அது மறந்துடவே இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பகவானால் ஒவ்வொரு அதிகாரிகளையும் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த அதிகாரிகளின் மூலமாக இதெல்லாம் அடையலாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 9 வகையான பக்தியில் எதையாவது ஒன்று பற்றி கொண்டு எல்லோரும் பகவானுடைய பாதார தினத்தை படிச்சுட்டு எல்லாரும் கரையணும்னு பிரார்த்திக்கிறேன். இதில் பிழையும் இருக்கலாம், இல்லை நிறைவாக இருந்தால் அதுவும் தெரியாது. எல்லாம் இறைவனுக்கு. யார் கேட்குறாளோ அடியன் கட்டளை இவரிட்டார்
யார் ஒரு ரூபமாக சரி ஒரு பொன்னவர் அடி எனக்கு என்ன தெரியுமோ பேசலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் வெளியே என் பேரெல்லாம் எனக்கு வேண்டான்னுட்டேன். அதனால் நிகழ்ச்சி அப்படின்னு தான் போட்டேன். யாராக வராமல் இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஸ்காலர் கிடையாது. அது எனக்கு என்ன என்னுடைய சிற்றறிவுக்கு ஆண்டவன் சொல்ல வச்சானோ, என்ன படித்தேனோ, என்ன புரிஞ்சுட்டேனோ அதை எளிய முறையில் என்னுடைய அன்புள்ளங்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்த இது இவர்கள் மூலமாக கிருஷ்ணன் எனக்கு அளித்த மேடை. அதுதான் இந்த 7 நாளும் இந்த பாமாலைய அவன் என்னுடையதையும் ஏற்றுட்டு ஒரு மணியாக ஏற்றுட்டு அவன் இன்னைக்கு தொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கழுத்துல போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நான் தரிசனம் ஒன்று ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்குமாறு பெரியவர்களை கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பினை கொடுத்தது நிறைய பேர் சொல்லணும். நீங்கள் ஏறி ஆகணும்னு தொல்லை கொடுத்த நம்பர் 1 பர்சன் இருக்கா. சொல்லாமல் இருக்கவும் முடியல, சொல்லித்தான் தீரணும். விஜயலட்சுமி நம்ம யூனிட்டில் ஒரு ஆத்மா இருக்கு. அவ ஏறாங்க என்னை ஏற்றி பார்க்கணும். இப்படி ஒரு ஆசை அவளுடைய வேண்டுகோள். அது இல்லாத நிறைய அனுகூலங்கள் சொன்னா பட்டியல் நிறைய போகும். எடுத்தேன் ஏதோ ஒரு 1 ஹவரையே தாண்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது இவர்களின் இனிமையாக கானம் செய்ய போகிறார்கள். அதை நம்ம கண்டுகளிடும்.